அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சகோதரி செய்முறை செஞ்சு அனுப்பியிருக்காங்க. எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாத்திரம் கழுவுற லிக்விடு 2 சகோதரி அனுப்பியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. இது பாத்தீங்கன்னா கலர் பிரச்சனை இல்லை, ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்குன்ட்டு. இதுல என்ன சகோதரி நீங்க பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி அதிகமா ஊத்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன அளவுல இருந்து கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 லிட்டர் அதிகப்படுத்தி இருக்கீங்க. அது நல்லாவே தெரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா கலரும் சரி கொஞ்சம் மைல்டா ஊத்திருக்கீங்க. கலர் ஓகே, நீங்க என்ன கலர் வேணாலும் நீங்க பயன்படுத்துங்க. மைல்டா பயன்படுத்துங்க, மஞ்சள் பயன்படுத்துங்க, பச்சை பயன்படுத்துங்க, அதெல்லாம் எந்த ஒரு இது இல்ல. பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் பொறுத்த வரைக்கும் மஞ்சள் பச்சை இந்த 2 மட்டும் கொண்டு போங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? தண்ணி நான் சொன்ன அளவுல பயன்படுத்தி பாருங்க, நல்லா இருக்கும். இன்னொரு சகோதரி என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு சகோதரி எனக்கு சாம்பிள் அனுப்புனாங்க. இதையும் நான் பாத்திரம் கழுவுறதுக்கு 2மே யூஸ் பண்ணி பார்த்தேன். இது ஓரளவுக்கு எனக்கு ஓகே. இத கம்பேர் பண்ணில இந்த இது நல்லா கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இதுல சகோதரி பாத்தீங்கன்னா, சாதாரணமா நம்ம பார்த்தா எண்ணெய் மாதிரியே இருக்கும். ஏதோ தேங்காய் எண்ணெயோ இல்ல கடலை எண்ணெயோ நம்ம வாங்கின மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். சரிங்களா? நீங்க ஆயில் பாட்டில்ல தான் எனக்கு கொரியர் அனுப்பியிருக்கீங்க. நான் அதுக்காக நான் சொல்லல. கலரோட வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். நீங்க கலர் ரொம்ப ரொம்ப மைல்டு பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்களும் ஒரு ஒரு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி அதிகப்படுத்தி இருக்கீங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகேங்களா? அப்ப இந்த இதை மட்டும் நீங்க கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம இப்ப செஞ்சது காமிச்சது பாத்தீங்கன்னா கலர் உங்களுக்கே தெரியும். கலர் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். சரிங்களா? இப்ப பாருங்க, இன்னும் நல்லா தெரியும். அதனால கலர் மட்டும் இந்த மாதிரி மஞ்சள் இல்ல கிரீன் கலர் இந்த 2ல ஏதோ ஒண்ணு பயன்படுத்துங்க. கொஞ்சம் டார்க்காவே பயன்படுத்துங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்வைக்கும் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தண்ணி நான் சொன்ன அளவுல பயன்படுத்துங்க. இந்த லிக்விட் இதுவும் கூட போதும் தான், ஒண்ணுது இல்ல. ஒரு டைம் 2 டைம் நம்ம கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டாங்க, பழகிட்டாங்கன்னா, தரத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னாலே தொடர்ந்து உங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. நீங்க 2 பேருமே இது சாந்தி சகோதரி சாந்தி சகோதரி திருப்பூர்ல இருந்து அனுப்பியிருக்கீங்க. பேர் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த சகோதரி பாத்தீங்கன்னா மாலதி காஞ்சிபுரத்துல இருந்து அனுப்பியிருக்கீங்க. ஓகேங்களா? இந்த 2 மட்டும் சரி பண்ணிக்கங்க. வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகள் எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில முன்னேறணும் அப்படின்ட்டு ஒரு பிடிப்போட ஏதாவது ஒரு தொழில ஆரம்பம் செய்யுங்க. தொடர்ந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.